ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூவில் வந்து டியூல் டேப் வந்து ட்ரேடிங் வியூ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டோட இன்னொரு சார்ட் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ட் ட்ரேடிங் வியூ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு பிளக்இன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டைல் டேப் வி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த குரோமோட லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆட் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ஆட் குரோமை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். ஓகே, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு சில செட்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த 3 டாட் இருக்கு பாருங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் மேனேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மேனேஜ் லே அவுட்ல வந்தீங்கன்னா கீழே வந்து டிஃபால்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வர்டிகல் வேணுமா ஹரிசான்டல் வேணுமா என்ன மாதிரி ஃபார்மேட்ல வந்து இந்த டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 tab வர்டிகல் வியூ வந்து வேணும். அதனால நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான சார்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேப் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து இந்த பக்கம் நிஃப்டி சார்ட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டும் வந்து பிளேஸ் பண்ற மாதிரி நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 டேப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுல வந்து டைல் டேப் வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த 3 டாட்டை வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து டைல் டேப் வி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இதுல உங்களுக்கு ஒரு டைல் டேப் வி அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை டேப் வேணும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்றது மூலமா எனக்கு 2 டேப் வந்து வர்டிகல் டேப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ட்ரிக்ஸ் மூலமா தான் நம்ம வந்து வித்தவுட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டோட இன்னொரு அடிஷ்னல் சார்ட் எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பிளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்றது மூலமா நீங்க இன்னொரு சார்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு நிஃப்டி 25,600 புட் ஆப்ஷன் இது ரெண்டுத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் வந்து சார்ட் ஓப்பன் ஆகிடும். இது லைன் ஃபார்மேட்ல இருக்கும். இதை என்ன பண்ணுங்க, செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்டைலில் இது வந்து லைனாக இருக்கிறத கேண்டிலாக வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்கும்போது நமக்கு 2 சார்ட் வந்து வந்துடும். அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெகுலரில் மாற்றிக்கோங்க. ரெகுலரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு சார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது. இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்த விதமான ட்ரேடிங் வியூ சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து பண்ணுற மிஸ்டேக் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வீக்லி ஃபியூச்சரை வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 3 monthsக்கான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த 3 months கான்ட்ராக்டும் எவ்ரி மந்த் எக்ஸ்பைரி ஆகும்போது நமக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆகும்போது மந்த்லி ஃபியூச்சர் ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அப்போ வீக்லி எக்ஸ்பைரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 0.05ல க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ 0.05 க்ளோஸ் ஆகும்போது ஏன் நமக்கு வந்து காலுக்கும் புட்டுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்பாட் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அது வந்து சப்போர்ட் எடுக்கிறது கொஞ்சம் அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்க, நம்ம அரைவ் பண்ணியிருந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து சரியா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காது. ஓகே, இப்போ அதுவே வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்றது ஆப்ஷன்ஸ்ல. ஸோ நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரை நம்ம வந்து பார்க்கணுமா இருக்கும்.
இண்டெக்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 25,500 பேஸ் பண்ணி நமக்கு வந்து சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லெவல் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பிரேக் பண்ணதுமே நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர். ஸோ ஆப்ஷன்ஸ்க்கும் வீக்லி ஃபியூச்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி ஃபியூச்சர் நிஃப்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே ரெகுலரா வந்து ஈவினிங் 7 to 9 வந்து இருக்கும். கிளாஸ் ஓரியன்டா டீடைல் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் ஏ நைஸ் டே.